எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் நர்மதா. வயசு 37 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டரா, குடும்பத்தை நல்ல கேரிங்காக பார்த்துக்கிற ஒரு மனம் கொண்ட ஒரு பெண் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வரன் உங்களுக்கு தாம்மா. இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியாரும் சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம்னு சொல்கிறாங்கம்மா. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் தான் வரன் பார்த்துட்டு வராங்களாம். இப்போ இவங்க குடும்ப வரத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டில் வெஜிடபிள் செக்ஷனில் கோஆர்டினேட்டராக இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க இதில் ஒர்க் பண்ணி ஒரு நார்மல் இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. பாதி நாள் ஒர்க்கிங் டைம்லேயே போயிடும்னு சொல்கிறாங்க. அந்த அளவு ஒர்க் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. வீக்கெண்ட் இன்னுமே அதிகமாக வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் சிக்கன் ஃப்ரை ஷாப் போட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க அம்மா வீட்டையும் பார்த்துட்டு ஈவினிங் கடைக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்கம்மா. இவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் ப்ரைவேட் பஸ்ஸில் கண்டக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆக்கிட்டாங்களாம். இவங்களோட ஃபஸ்ட்டு மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. கல்யாணம் ஆன சில நாள்லேயே அது முடிவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்கம்மா. அவருக்கும் இவங்களுக்கும் ஒத்து போகலன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு வந்துட்டு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. நல்ல வேலையாக ஆரம்பத்துலேயே அது தெரிஞ்சதால் நல்லதாக போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதிலேருந்து மீண்டு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணி வரன் பார்க்குறதா சொல்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா. ஆல்ரெடி இவங்க போன லைஃப்பை ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாளே அப்படி ஆகிடுச்சுன்னு இப்போ வரப்போகிற துணை நல்லபடியாக ஒத்து போகணும்னு சொல்கிறாங்க. வரப்போகிற துணைக்கும் இது செகண்ட் மேரேஜாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு துணை இல்லாமல் இருக்க கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. அப்போ தான் 2 பேரும் நல்லபடியாக வாழ முடியும்னு நம்புகிறாங்கம்மா. ஒரு நல்ல மாத வருமானத்தில் உள்ள ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. இல்லைனா உங்களுக்கு இவங்க நல்லா பார்த்துக்கக்கூடிய வசதி இருந்து யாருமே இல்லாமல் தனிமையில் கஷ்டப்பட்டுட்டு துணை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா 2 பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா. இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் உள்ள பொண்ணை மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.